எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் சாத்மீகம் உங்கள் முன்னே. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கலந்துக்க போகிறேன். ஆமாங்க, குடிக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது, குடிக்காமல் இருக்க எல்லாருமே நல்லவங்களும் கிடையாதுங்க. குடிக்கிறவங்களையும் நல்லவங்க இருக்காங்க, குடிக்காமல் இருக்கிறவங்களும் கெட்டவங்களும் இருக்காங்க. இதை பற்றி பேசுறது தான் உங்கள்கிட்ட அன்றைக்கி வந்திருக்கேங்க. ஆமாங்க, ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு இட்லி கடை ஒன்று இருக்குங்க காரைக்காலில். அந்த இட்லி கடையில் இட்லி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சுக்கல. அதில் விசேஷம் என்னன்னு சொன்னால் 7 வகையான சட்னி, அதாவது கருவேப்பிலை சட்னி, புதினா சட்னி, மல்லி சட்னி, தேங்காய் சட்னி, உரப்பு சட்னி, இப்படி 7 வகையான சட்னி இருக்கும். இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக நான் போவேன். ஒரு 7 மணி சாயந்தரம் அந்த இட்லி சாப்பிட்டு அந்த கடைக்கு நான் போகும்பொழுது இந்த உதட்டு ஏதோ உட்காந்துட்டு, அப்போ எனக்கு அப்படியே உட்காந்து சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை. வாய் குப்பிளி சாப்பிட்டா நல்லா இருக்கும்போது தோணுச்சு. அதனால் வாசலில் இருந்த டம்ளர்லேருந்து தண்ணியை வந்து வாய் குப்பிளிச்சு வாசலில் துப்புனம் பாருங்க. 3 பேர் மது அருந்திட்டு அன்கான்ஷியஸ் அப்படியே நிதானமாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்க காலில் தண்ணி பட்டுட்டுங்க, தண்ணி பட்டுட்டு வேட்டையுமே தண்ணி பட்டுட்டு அவ்வளோதான். என்னை முறைக்கிறாங்க பாருங்க. அந்த முறைப்பை இப்போ நினச்சாலே எனக்கு பயம் தாங்க முடியல. பல்ல நரன்னு கடிச்சிக்கிட்டு 3 பேரும் அப்படியே பல்ல கடிக்கிறாங்க. எனக்கு பயம் தாங்க முடியல. என்ன செய்யறது எனக்கு தெரியல. வேற ஒன்றும் இல்லைங்க, அவங்க கிட்ட போய் கோச்சிக்காதீங்க, தெரியாமல் பட்டுட்டுன்னு சொன்னாலும் என்னடா தெரியாமல் பட்டுட்டு 3 பேரும் பலத்து அடிப்பாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. என்னடா செய்கிறது அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். சரி போ, எது நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இதில் கூத்து என்னன்னா, அந்த ரோட்டில் இருந்தவங்க எல்லாமே அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. சரி, எது நடந்தாலும் நடக்கட்டும்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஒரு டம்ளர் தண்ணி வந்து அப்படியே என்னாங்க அவங்களுக்கு காலு கீழே உட்காந்து அவங்க 3 பேர் காலையும் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஏன் கை வரலால் அவங்க காலில் உள்ளலாம் விட்டு அப்படியே கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். அவ்வளோ கோபமும் எங்கே போணுச்சுன்னு அவங்களுக்கு எனக்கு தெரியலைங்க. அப்படியே அந்த கோபம் பூரா என் மேலே அன்பாக மாறி அப்படியே என்னை கட்டி பிடிச்சி தூக்கி, என் தெய்வமே நீ வந்து என் காலை கழுவலாமா அப்படின்ட்டு அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கிட்டாங்க. அன்பு தாங்க முடியாமல் இந்த கடையாண்ட போய், ஏய் என் தலைவன், இவன் சாப்பிட்றதுக்கு நான் தான் காசு கொடுப்பேன் அப்படின்னு அப்படியே தலைமாட்டுங்க. அப்போ தான் நினச்சேங்க, மது இருந்தாலும் நிதானமில்ல இருந்தாலும் அவங்க இயற்கையான படம் மது சாப்பிட்ற நேரத்தில் கொஞ்சம் உள்ளே போயிடும். அதை எப்படி வெளியே கொண்டு வந்துடலான்றதை வந்து அன்றைக்கு தாங்க புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு தான் நான் ஆடி பாசம் ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த சம்பவம் எனக்கு மிக முக்கியமானது வச்சுக்கல. இந்த விஷயத்தில் கூட நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு இருந்தோம்னு வச்சுக்கலேன், அடித்தடி உண்டாக்கி காவல் நிலையம் போய் நம்ம நிலைமை ரொம்ப அசிங்கமாக போயிருக்கோம். இப்படி அசிங்கத்திலாம் திருப்பி வெளியாகிறதுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ரொம்ப நல்லதாக இருக்குது இல்லைங்களா? மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்.